ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் முக்கியமான சாராம்சமாகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த சம்பவங்களின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே யோவான் 21வது அதிகாரத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கலாமே. யோவான் 21வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு பின்னணி தெரியும், 7 சீஷர்கள் படகுல போயிட்டு கடலில் நிற்கிறாங்க. மீன் எதுவும் கிடைக்கவே இல்லை. முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. இப்போ கரையில் இயேசு நிற்கிறாரு. இயேசு நின்று அவங்கள கூப்பிடுறாரு. அப்போ ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதை தான் வாசிக்க போகிறேன். யோவான் 21:5. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் சில டிரான்ஸ்லேஷனில் ஃபெல்லோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, பட் ஆக்சுவலாக அது சில்ட்ரன் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். இந்த வசனத்தில் என்ன இருக்குது? எப்படி கூப்பிட்டாரு? பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு. பிள்ளைகளேன்னு கூப்பிட்டா இப்போ அவர் யார்? தகப்பன். அவர் தகப்பன். பிள்ளைகளேன்னு கூப்பிட்றாருன்னா இப்போ அவர் தகப்பன்கிற ரோல். இப்போ அடுத்து எங்களுக்கு எதாவது வச்சுருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீ தர வேண்டியது எனக்கு எதாவது இருக்கா அப்படின்னா இப்போ ஏதோ டிமாண்ட் பண்ணுறாருல. அப்போ நல்லா கவனிங்க, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து எப்பா பிள்ளைகளேன்னு கூப்பிடுறாரு. அடுத்து என்ன இருக்குன்னா, இது ஒரு கிவிங் எண்ட் மாதிரி. பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தரேன், நீ எனக்கு பிள்ளைன்னு கூப்பிடுறாரு. அடுத்து ஒரு டிமாண்ட். என்ன டிமாண்ட்? நீ எனக்கு தர வேண்டியிருக்குன்னு சொல்கிற அந்த அர்த்தத்தில் புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நல்ல கவனிங்க, முதல்ல ஒரு தகப்பனாக அவர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு தலைவனாக எனக்கு நீ தர வேண்டியது எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் ஏன் இதில் தலைவன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பின்னால் இதை கிரேட் கமிஷனை பற்றி தான் பேசுகிறாருல்ல. ஏன்னா பேதுருட்ட என்னை நேசிக்கிறாயன்னு சொல்லும் பொழுது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்கிறார். ஸோ பேசிக்காக கிரேட் கமிஷனை பொறுத்து. ஆனால் அந்த கிரேட் கமிஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னே அல்லது எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு முன்னே, அந்த முக்கியத்துவத்தை பற்றி பேசுவதற்கு முன்னே எதை பற்றி பேசுகிறாருன்னா, எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? பிள்ளைகளே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போது இந்த பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்காப்பான்னாரு. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அடுத்து அவர் என்ன பண்ணார்? 21வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது, இறங்கிட்டாங்க. ஐயையோ, உங்ககிட்டே ஒன்றும் இல்லை, இதுக்கு இடையில மீன் பிடிச்சிட்டாங்க, வேறு விஷயம். உங்ககிட்டே ஒன்றும் இல்லை, என்கிட்டே ஒன்றும் இல்லை, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கலை. நல்லா கவனிச்சிங்களா? அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் மீல்ஸ் ரெடி ஆகிட்டுங்க. எப்படி? கரையிலே வந்து இறங்கின போது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும், அப்போ இப்போ பற்ற வைக்கல, ஏற்கனவே பற்ற வச்சாச்சு. அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் இவங்க பிடிச்சிட்டு வரல, இங்கே வேறு ஏதோ மீன் இங்கே ரெடியாக இருக்குது. அப்பத்தையும் கண்டார்கள். அப்போ வந்தோன்னா ஏதோ பார்த்துருக்கான் பாருங்கள், அது ஒரு விஷயம். ஆனால் அவனுக்கு என்ன தேவைங்கிறத ஆல்ரெடி இங்கே தயார் பண்ணி வச்சுட்டாரு. ரெண்டாவது, இது முழுக்க மிரக்கலுங்க. இது எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆயிடும். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், எந்த கடையில் போய் சார்கோல் வாங்கிட்டு வந்தார் தீயை பற்ற வைக்க? தெரில. அவர் போய், ஏன்னா அவர் தேடிட்டு இருக்கிறாங்க. மரித்து 3வது நாள் முடிஞ்சு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேற காணும், அங்கங்கே காட்சி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. வாண்டட் பர்சனுங்க. கடையில் போய் அதிகாலையில் தான் நடந்திருக்கணும். இது காலையிலே போய், தம்பி கடையை தர கொஞ்சம் சார்கோல் கொடுன்னு கேட்க முடியாது. அப்போ மிராக்குலஸ் சார்கோலாக தான் இருக்கணும். மீன் எங்கேருந்து வந்துச்சு? அவர் எங்கே வலையை போட்டு பிடிச்சிருப்பாரா? தெரியல. அதுவும் அற்புதமான மீனாக தான் இருக்கணும். பிரெட் எங்கே போய் வாங்கியிருப்பார்? அதுவும் கல்லுகளாலேயே அப்பத்தை உண்டு பண்ண முடியும்னு பிசாசே சொன்னான். ஆனால் இங்கே பாருங்கள், கடற்கரையில் மண்ணில் கல் கூட இருக்காது. அப்போ எங்கேருந்து உண்டாக்குனார்? தெரியல. அதுவும் நமக்கு தெரியாது. அதுவும் மிராக்குலஸ் என்ன சொல்கிறது, பிரெட். அங்கே எல்லாமே மிராக்கிள். இப்படி மிராக்குலஸ் மீல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போது இயேசு அவர்களை நோக்கி, அடுத்த வசனம், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். இது ஒரு இன்வைட். இயேசு இந்த மாதிரி வாருங்கள்னு சொல்கிற இன்வைட்டை வேதத்தில் பல இடத்துல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், யோவான் 1வது அதிகாரம் 39வது வசனத்தில், ரபி நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு இதான்ப்பா அட்ரஸ், ஓகே பாப்பமா அப்படின்னு போகலை. என்ன சொன்னார்? வாருங்கள், வந்து பாருங்கள்ங்கிறார். வந்து நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். இப்போ அடுத்து ஃபீஸ்ட் ஆஃப் பூத்ஸ், கூடார பண்டிகை 8 நாள் நடக்கும். 7 நாள் பண்டிகை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களான்னா, அந்த சீலோவாம் குளத்திலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தேவனுடைய ஆல்டரில் அதில் ஊற்றுறக்கூடிய ஒரு பாரம்பரியம் நடக்குது. அப்படி இந்த தண்ணியை ஊற்றும் பொழுது வந்து சொல்கிறாரு, இந்த தண்ணிலாம் ஒன்றும் இல்லை, ஜீவ தண்ணீர், அது பரிசுத்த ஆவியானவர், அது எனக்குள்ளே தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு, கம் அண்ட் ட்ரிங்க், வந்து பானம் பண்ண கடவன் அப்படிங்கிறார்.
முதல்ல வந்து பாருங்கள், வந்து ஸ்டே பண்ணுன்னு சொன்னார். இப்போ வந்து பானம் பண்ண கடவன். இப்போ அடுத்து வந்து போஜனம் பண்ணுங்கள், வந்து தங்கிக்கோ, வந்து சாப்பிட்டுக்கோ, குடிச்சிக்கோ, அவ்வளோதான், வா எங்கிட்ட வா, எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. இப்போ இங்கே வந்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் அப்படின்னு அப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு லீடர்ஷிப் லெசன், ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் லெசனை தேவன் இங்கே சொல்ல வர்றார். மிகப்பெரிய பணியை அவனுக்கு கொடுக்குறாரு. என்ன பணியை கொடுக்குறாரு? தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்ட ஆடுகளை மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய the price of the product is so rich. பாவமில்லாத இரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சபை. இந்த சபையை நீ மேய்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுக்கறதுக்கு முன்னால், இந்த பொறுப்பை செய்ய சொல்கிற தலைவனாக இருக்கிறதுக்கு முன்னால் யாராக இருக்கிறாருன்னா ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவன் அங்கேருந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருப்பான். வந்தோடனே ஏய் ஆட்டை மேய்ச்சிக்கோண்ணே, கொஞ்சம் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல. பேதிரு டயர்டாக இருப்பேன், சரி ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாக இருக்கு, கழட்டி வரதான் ட்ரெஸ்ஸை மாற்று, சரி அப்போ தலையெல்லாம் கொஞ்சம் தோட்டிக்கோ, ட்ரை பண்ணிட்டியா, சரி நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டிருக்கேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க, வாங்கப்பா உட்காந்து சாப்பிடுங்கப்பா. சாப்பிட்டு இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம்தான் தேவன் அவங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பல நேரத்தில் நம்ம கொஞ்சம் சூப்பர் ஸ்பிரிச்சுவலாக போயிட்டு என்ன பண்ணிட்டோம்னா, மக்களுடைய ஃபிசிக்கலை பற்றி யோசிக்கவே செய்யாமல் சோல் தான் முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள் நிச்சயமாக முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவனை நல்லா கவனிங்க, ஃபிசிக்கல் நீட்ஸ் மீட் பண்ணிவிட்டு அது வழியாக ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை மீட் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும். இந்த இடத்துல அவன் பட்டினியாக இருக்கும் பொழுது அவனுக்கு முதல்ல சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பாடை மட்டும் கொடுத்து அப்படியே அனுப்பலை, நாம் அப்படி அது வேறு எக்ஸ்ட்ரீம் பண்ணிடுறோம். சாப்பாடை கொடுத்துட்டு இப்போ அதுக்கு அடுத்து அவன்றது என்ன எதிர்பார்க்குறங்கிற ஒரு தலைவனாக அந்த வேலையை கொடுக்குறார். தலைவனாக இருப்பதற்கு முன்பு தகப்பனாக இருங்கள், ஆனால் தகப்பனாக மட்டும் இருந்து தலைவனாக இருப்பதை மறந்து விடாதீர்கள். தலைவனாக இருப்பதற்கு முன்பு தகப்பனாக இருங்கள். ஃபிசிக்கல் நீட்ஸ், அவனோட தேவை என்ன? ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்திருக்கிறான், இல்லை ஆண்டவருக்காக ஒருத்தன் வாழ்கிறான், இல்லை ஆண்டவருக்காக சாட்சியாக ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அவங்களுடைய குடும்ப தேவைகள், அவங்களுடைய உலக பிரகாரமான தேவைகள், இந்த உலகத்தில் வெல்பீயிங் என்னென்ன அதெல்லாம் பாருங்கள், அதுக்கு உதவி செய்யணும். ஆனால் அதை மட்டும் செஞ்சுட்டு அந்த எண்டில் போயிடக்கூடாது. நாமளும் எப்படி தெரியுமா, நாம் ஒரு பக்கம் இப்படி, நாம் சர்ச்சைக்கு வந்தால் என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவர் சாப்பாடு தருவார், ஆண்டவர் காசு தருவார், ட்ரெஸ்ஸு தருவார், கல்யாணம் பண்ணி வைப்பார், குழந்தைய கொடுப்பார், அதோட முடிச்சிருவோம். யாராவது ஒருத்தர் வந்து ஆண்டவருக்காக நீ எதாவது செய்யணும் பிரசங்கம் பண்ணால் அது நம்ம பிரசங்கம் கிடையாது, மிஷினரி பிரசங்கம். இல்லை, தலைவனாக இருக்கிறவர் தகப்பனாகவும் இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறவர் தலைவனாகவும் இருக்கிறார், மறந்துடக்கூடாது. இந்த சாப்பாடை கொடுத்து முடிச்சுட்டு தான் ஆண்டவர் பேதுருவிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? 15ஆம் வசனம், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 17, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. குட்டியோ ஆடோ மேய்க்கிறதுக்கு நீ தயாரா? அப்படின்னா என் வேலையை செய்கிறதுக்கு நீ தயாரா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஈசாக்கை பலி கொடுக்கும் பொழுது இது ஒரு கமிஷன். ஆண்டவர் சொன்னார், அவன் செய்கிறான். ஆனால் இப்போ இன்னொரு ப்ரொவிஷனையும் பார்க்குறோம். எப்படி? அங்கேருந்து ஒரு ஆடு தானாக கிளம்பி வந்துருச்சு. அப்போது பலியிட போகிறோமே ஆடை எங்கன்னு ஈசாக்கு கேட்டான். அப்போ ஆபிரகாமுக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது ஆடு ஒன்று ஏற்கனவே கிளம்பிடுச்சின்னு சொல்லி. ஆனால் தேவனுக்கு தெரியும். ஏன்னா தலைவனாக மட்டுமல்ல தகப்பனாகவும் இருக்கிறார். அவனை கமிஷன் செய்ய அவன் போகும் பொழுது அந்த கமிஷனுக்கு தேவையான ப்ரொவிஷனையும் அவர் ஆல்ரெடி அனுப்புகிறார். அதனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பணியை கொடுத்துருந்தாருன்னா, ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களை செய்ய சொன்னார்னா, இதை நான் எப்படி செய்வேன்னு நினைக்காதீங்க. நல்ல கவனிங்க. இப்படி செஞ்சால் அடுத்து என் வீட்டு தேவை என்ன ஆகும், என்னோட குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அவர் தலைவன் மட்டும் இல்லைங்க, அவர் தகப்பன். உங்களை மீன் பிடிக்கிற இடத்துல இருந்து அழைச்சி ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அதுக்கப்புறம் தான் காரியத்தை செய்ய ஆரம்பிப்பார். ஃபிசிக்கல் நீட்ஸ் மேலேயும் அவர் அக்கறையாக இருக்கிற தேவன். அதே நேரம் இன்னொரு பக்கம் போயிட்டு வெறும் ஃபிசிக்கல் நீடுக்காக மட்டுமே அவர் எங்கள் அப்பா, நான் கேட்குறலாம் தருவார் அப்படின்னு அதை மட்டுமே இல்லை. அவர் ஆண்டவர் தேவன், தகப்பனாகவும் இருக்கிறார், தலைவனாகவும் இருக்கிறார். கிறிஸ்தவர்களை நாம் ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் விழுந்துடக்கூடாது. ஃபிசிக்கல் நீட்ஸ் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் மட்டும் இல்லை. As long as you are in the world, you need physical needs as well as the spiritual needs. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளோ அன்புள்ள தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிங்க ஆண்டவரே. அதே மாதிரி சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு தகப்பனாக இருந்தேன், அடுத்து நீ எனக்கு என்ன செய்வ,
நான் உனக்கு இவைகளை செய்தேனே, நீ எனக்கு என்ன செய்வாய் என்று சொல்லி அடுத்து அதற்கப்புறம் அந்த கமிஷனை வைக்கிறீங்களே ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு தகப்பனாக, ஒரு மீட்பராக எங்களுக்கு நீர் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டீர் ஆண்டவரே. உனக்கு இவ்வளவு பெரிய மீட்பு என்கிற போஜனத்தை நான் தந்தேனே, இவ்வளவு பெரிய விடுதலை என்கிற ஒரு போஜனத்தை நான் கொடுத்தேனே. இப்போ எனக்காக என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை ஏதாவது எனக்காக செய். ஆடா இருந்தாலும் குட்டியாக இருந்தாலும் ஏதாவது நீ செய்ய முடியுமா எனக்காக ஆண்டவரே. எங்களுக்கு இவ்வளவு செய்த அந்த தேவனுக்கு ஏதாவது செய்யக்கூடிய அந்த மனநிலைமை எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு விஷனை கொடுத்த தேவன், கமிஷனை கொடுத்த தேவன், ப்ரொவிஷனையும் நீங்கள் கொடுப்பீங்கிற விசுவாசத்தோடு உமக்காக ஏதாவது செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.